ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இன்னைக்கு என்ன வீடியோ? இன்னைக்கு மார்னிங் வீடியோ. மார்னிங்கில் பித்தா சாகம். அதுக்கப்புறம் நாங்கள் அரட்டை அடிச்சு vlog கூட. ஆமாம், இது நாங்கள் 2 பேரும் வந்து அரட்டை அடிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் அதையும் செஞ்ச வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம என்ன இப்படி மணியாடினே நாங்கள் அரட்டை அடிச்சது தான் அதிகம் அதில் இருக்கும். அதனால நீங்கள் அதையெல்லாம் கண்டுக்காம நீங்க வந்து என்ன பண்றீங்க? நிறைய பேர் வந்து தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் வந்து கோச்சிக்கிட்டு எங்க வீட்டுல இருந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நான் கோச்சிக்கிட்டு வரலைங்க. நான் நாளைக்கு கிளம்ப போறேன் ஊருக்கு. கோச்சிக்கிட்டுலாம் போகலங்க. அவள் கொஞ்சம் டிப்ரெஷனாக இருந்தா, அதுவும் அவங்க மாமியாராலலாம் இல்லை, மாமனாராலலாம் இல்லை. எனக்கு உடம்பு பர்சனலாக அவள் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தா, அவ்வளோதான். அது வேணா என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து வேணா அவ அதை சொன்னால் சொல்லலாம். அது மேபி வந்து சொல்றேன், கண்டிப்பா சொல்லுவா. அதை கண்டிப்பா சொல்லுவா. அதனால வந்து நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என் வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ல தெரிவிங்க. எங்களால முடிஞ்சா நாங்க மாத்திக்கிறோம், முடிஞ்சா இல்ல கண்டிப்பா மாத்திக்கிறோம். நிறைய விஷயத்த உங்களுக்கு நிறைய வந்து கொஞ்சம் ஜாலியா நாங்க பர்சனலா எப்பவுமே வந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் நாங்க வந்து போட்டிருக்கோம். போர் அடிக்காது. ஆனா அந்த கீரையோட பொரியல் வந்து சூப்பராக இருந்துச்சு. நானும் பார்த்தேன். பட் சாப்பிடும்போது வந்து நாங்கள் கொஞ்சம் இன்னைக்கு பிஸியில் இருந்தோம். இந்த வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அவ சாப்பிட்றப்போ நான் வீட்டில் இல்லை, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன். நான் குளிச்சுட்டு ஆமாம், ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருந்தேன். அதனால இன்னைக்கு நான் தனியாக சாப்பிட்டேன், அவள் தனியாக சாப்பிட்டா. அவள் வந்து அக்கா கூட உட்காந்து சாப்பிட்டா. நான் மட்டும் தனியாக சாப்பிட்டு கடகன்னு கிளம்பி ஓடி போயிட்டேன். அது எங்கதுக்கு போகணும். ஆமாம், அது ஒரு சின்ன வேலை இருந்ததுனால போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டோம். அது என்ன வீடியோ எடிட் பண்ண அப்லோட் பண்ணேன்னு சொல்லிட்டே இருந்தேன். அப்போ இப்போதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பித்தா சாகம். இந்த மாதிரி இந்த அரைச்சிடுவாங்க. இதுல என்னென்ன போட்டிருக்கீங்க? பித்தா கோமா என்னவோ கோமாவோ இல்லை கசப்பு கீரை. இது வந்து கசப்பு கீரை. நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா இது வந்து கசப்பு கீரை ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, நாங்கள் வந்து கசப்பு கீரை எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு வரேன். தண்ணி காய வச்சுட்டு இருக்காங்க. இங்கே இருக்கு பாருங்க கசப்பு கீரை. இதோ இதுதான். நிறைய பேருக்கு இது வந்து சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா நானே நம்ம ஊர்லலாம் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஓகே, சமையல் ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறாங்கன்னு. லைட்டு காட்டாதீங்க, வாங்க. என்னக்கா போட்டீங்க? எண்ணெய் ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு போட்டேன். வெங்காயம் இருந்தது, வெங்காயம் போட தேவையில்ல. ஏன்னா இந்துக்கு போட தேவையில்ல வெங்காயம். இந்த மாதிரி 2 வாட்டி அலசிட்டேன். அது கீரையில் போட்டதுனால அந்த மாதிரி தண்ணி தெரியும். இது என்னது? உருளைக்கிழங்கு. அது வந்து அரிக்காக உருளைக்கிழங்கு வந்து அக்கா வந்து மசாலா போடாமல் எடுத்து வச்சுருக்காங்க. அவன் காரம் சாப்பிட மாட்டேன்றான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் அங்கே சென்னையில் சாப்பிட்றதோட இங்கே வந்து அவன் சுத்தமாக சாப்பிடவே மாட்டேன்றான். ரசம் சோறுனா ஓகே. அதனால் அக்கா வந்து காலையில் பப்புன்னு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணாங்களா, அதில் வந்து மிளகாத்தூள் போடாமல் அரிக்காக எப்போவுமே அவங்க எடுத்து வச்சுடுவாங்க. என்ன செஞ்சாலும் காரம் போடாமல். எனக்கு ராதா சிஸ்டருக்கு வந்து சப்பாத்தி இருக்குது. இனிமேல் அரிக்காக ரசம் சாப்பாடு சாப்பிட்றான். அதுக்காக அவனுக்காக இனிமேல் கொஞ்சம் ரசம் வைக்கணுன்றதுக்காக பிளான் பண்ணி நேற்று ரசம் கொஞ்சமாக வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் போடணும். இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப பித்தாவாக இருக்காது, இது கசப்பு இருக்காதுல்ல. ஆமாம், மஞ்சள்தூள் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம 2த்துக்குமே அந்த இதுக்கும் சேர்த்த மாதிரி உப்பு போட்டுடணும். இது ஒரு அரை வேக்காடாக வெந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம அதை ஊற்றணுமே. இதெல்லாம் வந்து எனக்கு அக்கா சொல்லி கொடுத்தது தான், இப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு. இங்கே இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் ஹெல்த்தாக இருக்காங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஃபீலிங், அவ்வளோதான். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் டோட்டல் அந்த அளவுக்கு இருக்காது. வாரத்தில் ஒரு நாள், அது கூட ரொம்ப ரேரு எங்கள் வீட்டில் நான்வெஜ் செய்யுது. ஆனால் எங்கள் 2 பேர் ஃப்ரிட்ஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறி அதிகமாக இருக்கும். ஒரு நாள் ஃப்ரிட்ஜ் டோர் போடுங்கக்கா. ஃப்ரிட்ஜ் டோர் ஆமாம் போடணும். நான் இப்போ அதை தான் அன்னிக்கிட்ட உள்ள சொல்லிட்டு வந்தேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரிட்ஜ்லேயே ஆகட்டும், அக்காவுடைய ஃப்ரிட்ஜ்லேயே ஆகட்டும், வெறும் காய்கறி மட்டும்தான் இருக்குமே. இப்போ நான் வந்து டயட்டில் இருக்கிறதுனால, நான் ஃப்ரூட் சாப்பிட்றதுனால அது கொஞ்சம் என்னுடைய ஃப்ரிட்ஜில் இருக்கும். அவங்க அதை தவிர வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சந்தைக்கு அண்ணா போவார். போயிட்டு அவங்க இங்கே கூட பாருங்க அவங்களோட இடத்துல வந்து விளைச்சது இல்லைக்கா. எங்களுடைய இதுலேருந்து தோட்டத்துலேருந்து அண்ணா போய் பறிச்சுட்டு வந்தார். ஆனால் நேச்சுரலாக இங்கே எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து ஏர் ஓட்டி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீரை போட்டாச்சு. அங்கே பார்த்தீங்களா அன்னைக்கு கூட்டிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பெருக்கியாச்சு, காற்றுக்கு வந்து வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ பெருக்கி விட்டு காலையிலேயே 5 மணிக்கு எந்திரிச்சு அக்கா பெருக்கிடுவாங்க. ஆமாம். ஏம்மா? இல்லை அக்கா, நீ எந்த அக்கா? நீங்கள் தான் உன்னதாம்மா சொன்னேன். ஏன்னா பெருக்குனது அக்கா நீ தானே போட்டாச்சு. நேற்று நைட்டு என்னுடைய நைட் விளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கும் வச்சிருப்பேன். இங்கே பாருங்க ஃபுல்லாகவே கத்திரிக்காய் தான் நம்ம இதில் பார்க்க செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து எங்களுடைய கார்டனுக்கு வந்து வாட்ச்மேனாக நாங்கள் வச்சுருக்கோம். அதனால தான் வாட்ச்மேனை வந்து அங்கே உட்கார வச்சுருக்கோம். வாட்ச்மேன், என்ன ஒர்க் பண்ணுறீங்க? ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஃபோனை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆடு மாடு வர்றது எப்படி தெரியும்? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒரு பிஸியாக மனுஷன் காலை ஆட்டிக்கிட்டு உட்காந்துன்னு இருக்கிறாரு. நம்ம தான் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் வேலைன்னு சாக வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி என்ன ஒரு விஷயம்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம் நான் ராதா சிஸ்டரும். அதெல்லாம் என்ன ஏதுன்றதை அவங்க என்ன சொல்லுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் என்ன சொல்லலை, அதனால் அதை நான் சொல்லலை. ஏன்னா ராதா சிஸ்டர் வந்து ஊருக்கு போகிறாங்க. அது உனக்கு ரொம்ப சந்தோஷமாமா? ஐயோ ஐயோ அக்கா முடியலடா சாமி, நீ எப்போதாட்டி போற அப்படின்ற மாதிரி இருக்கா இல்லை அலோரியா? உண்மையாவே ஐயோ அப்புறம் பச்சையா தெரியுது தான் சரியா. அதனால வந்து என்ன ஏதுன்றதெல்லாம் சொல்லிடலாம். நான் இப்போ வந்து குளிச்சுட்டு என்னை எதுவுமே திட்டிக்கிட்டு இருக்கா அவ. நீ ரொம்ப லேட்டாக வேலை செய்கிற, இந்த 2 நாளாக ரொம்ப லேட்டாக வேலை செய்கிற, உன் வேலையை நீ பார்க்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ நான் பொரியல் பண்ணி முடிச்சுட்டு எப்போவுமே 12 மணிக்குள்ளே அக்கா எல்லா வேலையும் செஞ்சு வந்து ரூமில் படுத்துருவாங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான் எனக்குன்னு டைம் இருக்குது. நாளைக்கு வந்து இவ்வளோ நேரத்துக்கு நான் கிளம்பிடுவேன். இன்றைக்கி ஒரு நாளும் அந்த சமையல் முழுக்க அந்த வீட்டில் சமையல்லையே இருந்தேன்னா ஏன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் முடியாது. ஆமாம், இன்னைக்கு வந்து கடன்னு மீன், நண்டு, எறா, சொரா பிடிச்சிட்டு வந்து மேலே கீழே மிதக்கிறது மேலே பறக்கிறத மட்டும் 2ஐயும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் புட்டிச்சு அடிச்சு. எங்கம்மா மேலே ஒன்றுமே காணோம். மேலே ஃப்ளைட் பறக்குது இல்லை அதை சொல்கிறேன், கீழே கப்பல் ஓடுது இல்லை அதை சொல்கிறேன். அதை 2ஐயும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் புட்டிச்சு அடிச்சு ராதாக்காக இன்னைக்கு பெரிய வாழையில எங்க பாருங்க. ஐயோ வேணாம், பார்த்தீங்களா? அது கூட சின்னதாக இருக்கா. அந்த சைடில் இருக்குது பெரிய வாழையில, மேலே காட்டு எங்க. ஐயோ அந்த வாழை இலையை போட்டு தலை வாழை இலை விருந்துன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? என் லைஃப்ல அது நடந்ததே இல்லை. கேமராவில் போடு, ஃப்ரண்ட் கேமராவில் போடு. அந்த தலைவாழை இலையில வந்து நம்ம ராதாக்கு இன்னைக்கு விருந்து வைக்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? என்ன சொல்கிற ராதா? என் லைஃப்ல எப்பவுமே நடந்தது இல்லைக்கா. அது நான் இருக்க நிறைவேற்றுறது, நீ கவலைப்படாது. உலக மகா நடிப்புடா இது. நீ சொல்லுமா, நல்ல மனசுக்கு நீ தான் நல்லா வருவேன் சரியா அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றத தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா நாளைக்கு வந்து இன்னாரெல்லாம் கிளம்பிடுவாங்க சாப்பிட்டு. அதனால் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஜாலியாக கடன்னு வேலையை முடிச்சுட்டு போயிட்டு உட்காந்திங்கன்னு பேசணும் கதை. எந்த வேலையும் டிலே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் 5ஆம் மாதம் நம்ம ரிட்டர்ன் போக தான் போகிறோம். ஏன்னா அப்போது இன்னொருத்தவங்க வராங்க, அதனால் வந்து நம்ம போகிறோம். அது வந்து சஸ்பென்ஸ். அது யார் என்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது வந்து உங்களுக்கு சஸ்பென்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 4 பேர்கிட்ட வராங்க ராதா பார்க்குறதுக்காகவும் என்ன பார்க்குறதுக்காகவும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது சஸ்பென்ஸ். கேமரா ஒழுங்காக பிடிமா, கேமராமேன் ஃபோக்கஸ். கை வலிக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து எந்த ஒரு டென்ஷனும் ஆக வேணாம். அதனால் போயிட்டு பத்திரமா போயிட்டு மாமனாரை பத்திரமா பார்த்துக்கோ. இங்கே பார்த்தீங்களா வெயில் வந்து கரெக்டாக அடிக்குது. வந்து நல்லா உருளைக்கிழங்கு எழுந்திரிச்சு இதை ஊற்றிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணி, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
கசப்பாகாதா? லைட் கசப்பு தான் இருக்கும். பட்டு எங்கள் வீட்டில் வேப்பிலையெல்லாம் அந்த கொழுந்தா வரும் தெரியுமா? என்ன வேப்பிலை தெரியுமா? காமி என்ன காமி இந்த நாட்டு வேப்பிலை சொல்லுவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேப்பிலையெல்லாம் கூட எங்கள் வீட்டில் செஞ்சுருக்காங்க. பறித்து இந்த மாதிரி உருளைக்கிழங்குல போட்டு செஞ்சுருக்காங்க. இதை முடித்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இது கலர் மாறிடும். இதை முடிச்ச உடனே உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சா அது டோட்டலாகவே கலர் மாறிடும். இது வந்து உண்மையாக சொல்கிறேன், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கசப்பு கொஞ்சம் இருக்கும், சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்லாம் இதை கண்டிப்பாக. ராதா சிஸ்டரும் இன்றைக்கி சாப்பிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். ஆனால் அவங்க சாப்பிட்டாங்க இதை. ஆனால் அவங்க வீட்டில் சாப்பிட்டதில்லை. இவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, மூடிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நாங்க பேசுறது கொஞ்சம் ஃபுல்லா தெரியும். நீங்க பாதியிலே வச்சு பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அதனால தயவு செஞ்சு பாருங்க. இல்லன்னா ஸ்பீட் மோட்ல கூட வந்து வச்சுட்டு பாருங்க. அதுக்கு நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியாது என்ன சொல்றோம் ஏது சொல்றோம் அப்படின்றத. அவ்வளவுதான். ராதா நாளைக்கு நார்லாம் அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. அதனால ஓகே பாய் எல்லாரும். சரண்யா vlogல இருந்து பாய். இதோட 5ஆம் மாசம் மேபி வரலாம். ஆமா நாளைக்கு கண்டிப்பா மேபி வருவாங்க. அது யாராரு வராங்கன்னு பார்க்கலாமா? பாய். சின்ன இன்ட்ரோட கொடுத்து முடிக்கிறேன் நான். ஓகே பாய்.